ரெட்டத்தலை உண்மையிலேயே படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சும்மா பேருக்கு ரெட்டத்தலைன்னு வச்சுட்டோமே அப்படின்னு இல்லாமல் அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு, அவரோட ஆக்ஷன் ஃபிலிம் இது. ஸோ எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க. பேருமே வந்து வேற வேற இடத்துல போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதில் சில லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். தலை அப்பா வீட்டில் இருக்கிற மொத்த தலையுமே அம்மா அக்காங்க மச்சா, அதாவது அக்கா பையனுங்க, குடும்பத்துல எல்லாருமே வந்து ஒன்னா உக்காந்து ரெட்டை தலைய படத்தை பார்த்தாங்க. படம் வேற லெவல்ல இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாரும் மியூசிக் நல்லா இருக்கு, அவரோட ஆக்ஷன் ஃபிலிம் இது. ஸோ எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க. வேரியேஷன் கொடுத்துருக்காரு, டபுள் ஆக்டிங், ரெட்டை தலைன்றதுக்கு. ஸோ அவரோட ஃபைட் சீன் தான் ஹைலைட்டே. அதுக்காகவே வந்து படத்தை பார்க்கலாம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அவங்களும் செம்மையா பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் சூப்பரா இருக்கு, சாங்ஸ் எல்லாம் வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் வந்து எப்படி சொல்றது, சவுண்ட் எஃபெக்ட்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. ரெண்டு கேரக்டருமே, ஒரு கேரக்டர் சீக்கிரம் முடிச்சிருவாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே முடிஞ்சிடும். இன்னொரு கேரக்டர் ப்ரோட்டா வருது. ஸோ அவரோட கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. ரெட்டத்தலை உண்மையிலேயே படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சும்மா பேருக்கு ரெட்டத்தலைன்னு வச்சுட்டோமே அப்படின்னு இல்லாமல் அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்க. ரெண்டாவது அந்த ரெட்டத்தலைன்றது அதுதான் படமான்னு கேட்டால் கிடையாது. அது ஃபர்ஸ்ட் சீன்லேயே ரிவீல் பண்ணுவாங்க நம்ம ரெட்டத்தலைன்றது. அதுக்குள்ளே வச்சிருக்க ட்விஸ்ட் தான் வேற லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக போய் படத்தை பாருங்க, ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. அந்த ரெண்டு அருண் விஜய்க்குள்ள ஒரு விஷயம் இருக்கும், கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுவாங்க. மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். மிரட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். வெறித்தனமாக இருந்துச்சு படம். அருண் விஜயோட ஆக்டிங்காகவே இந்த படத்தை போய் பார்க்கலாம். அவ்வளோ நல்ல ஸ்டோரி. அருண் விஜய் ஆக்டிங் மிரட்டிட்டாப்ல. ஹீரோயினோட கதாபாத்திரம் பயங்கரமாக இருக்கும். சாம் சீஸோட மியூசிக்கும் சூப்பராக இருக்கும். தனுஷ் சார் ஒரு பாட்டும் பாடியிருப்பார். நிறைய பாசிட்டிவ் இருக்குது படத்தில். சூப்பராக நடிச்சிருக்காரு சார். அவ்வளோதான் சார், அதுக்கு மேலெல்லாம் சும்மா இழுக்கக்கூடாது சார். ஓப்பனாக சொல்லலாம், இது மாதிரி இது பண்ணணும். 2 மணி நேரம் தான் நம்மகிட்ட ஸ்டஃப் இருக்குன்னா அவ்வளோதான், அவர் முடிச்சிக்கணும். சும்மா பேருக்கு ஒரு 2.5 மணி நேரம் நானும் இழுக்கிறேன்னா என்ன இழுத்து என்ன பிரயோஜனம்? இன்னும் 1/2 மணி நேரம் இழுத்தா படத்தை கேவலப்படுத்திருப்பாங்க. ஆனால் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாங்க இல்லையா, அவ்வளோதான், வேற எதுவுமே தேவையில்லை. சூப்பராக இருக்கு உண்மையிலேயே. கேமியோ அப்படின்லாம் கிடையாது, வெறும் அருண் விஜய் தான். நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஹீரோயின் பக்கம் கூட உங்க கண்டு போகாது, அருண் விஜய் மட்டுமே தான் இருப்பாரு படம் ஃபுல்லா. அவரோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கணுமே. நீங்க ஸ்டார்டிங்ல காமன் கம்போஸா இருப்பாரு, அப்படியே கிளைமேக்ஸ் போர்ஷன்ல பார்க்க சார் தாராளமா பார்க்கலாம் சார். நல்லா இருக்கு. ஒரு நல்ல படம் பார்க்கணும், பார்க்கலாம், தாராளம், தப்பு இல்லை, ஒன்று பார்க்கலாம். ஆனால் 2 பேருக்கும் வந்துட்டு தனித்தனி திடீர்னு வந்து மீட் பண்ணுறாங்க. திடீர்னு மீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இவர் பணக்காரன்றதுனால அந்த இடத்துல இவர் போய் உக்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு இது பண்ணுறாங்க. அதாவது இதில் என்னன்னா, இவங்க வந்து லவ் பண்ணுறாரு, அருண் விஜய் வந்து லவ் பண்ணுறாரு. அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து அந்த அருண் விஜய் வந்து போட்டு தள்ளிட்டு நீ போய் அந்த இடத்துல போய் உக்காந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வர பிரச்சனை தான். அந்த ஹீரோயின் வந்து அவங்கள ஏற்றி விடுவாங்க. அதில் வர ஒரு பிரச்சனையில் இது எப்படி டீல் பண்ணுறாங்கன்றது ஒரு கிளைமேக்ஸ் எடுத்திருக்காங்க. ஜான் விஜய் நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, பார்க்கலாம், நல்லா இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸ் தான் பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் காட்டல. எல்லாருமே எப்படி காட்டியிருக்காங்கன்னா, திடீர்னு எதாச்சியாக மீட் பண்ணுற மாதிரி ஒரு அருண் விஜய் காட்டுறாங்க. அவர் பேர் வந்து தர்மேந்திராவோ உபேந்திராவோ ஏதோ சொல்கிறாங்க, உபேந்திரா அந்த மாதிரி சொல்கிறாங்க. இவர் வந்து இவர் ஒரு பேர் சொல்கிறாங்க. 2 பேருமே வந்து வேற வேற இடத்துல போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதில் சில லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். தலை அப்பா வீட்டுல இருக்கிற மொத்த தலையுமே அம்மா அக்காங்க மச்சா, அதாவது அக்கா பையனுங்க, குடும்பத்துல எல்லாருமே வந்து ஒன்னா உக்காந்து ரெட்டை தலைய படத்தை பார்த்தாங்க. படம் சூப்பரு. 6-7 ஃபைட்டு. எப்பா அந்த ஃபைட்டு பேரு தெரியல எனக்கு, ஸ்டண்ட் ஃபைட்டு செம்மையா போட்டிருக்கா. அப்படி நெஞ்ச நிமித்திக்கிட்டு ஃபைட்டு போடுறப்ப அந்த அளவுக்கு தெறிக்க விட்டுருக்காரு தரைய. கண்டிப்பா ஃபைட்டுக்கு வந்து நம்ம தம்பி வந்து சிறந்த அவார்டு கொடுத்தே ஆகணும்டா, வேற வழியே இல்லடா. அப்படி ஒரு ஃபைட்டு. நடிப்பு பாத்தீங்கன்னா ஐயா, எங்க விஜயகுமார் அப்பா அத்தனை படம் நடிச்சாலும் மொத்த படத்தையும் அவர் அருண் விஜய் சார் வந்து சூப்பரா பண்ணிட்டாரு. ஆமா, ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஒரே ஒரு வரிதான் ரெட்டத்தலை. அந்த கதையை சொல்லிட்டா இம்ப்ரெஸ் இருக்காது. கண்டிப்பா நீங்க எல்லாரும் படத்தை பார்க்கலாம். அந்த படத்துல ஒரு எந்த கிப்பு மூவ்மெண்ட், எந்த கெட்ட பாட்டு கூட கிடையாது. ஒரே ஒரு லவ் பாட்டு, ஒரே ஒரு ஆக்ஷன் பாட்டு, அதாவது ஃபைட்டுக்கு வர ஒரு தத்துவ பாட்டு. அதுலயும் பாரு, கதை இலாக்கா வந்து சுப்பிரமணிய சிவா அண்ணன் வந்து கதை இயக்கி, அவங்க தம்பி கிறிஸ் திருக்குமரன் அதாவது எதிர்நீச்சல் எடுத்து கெத்து காட்டி
மொத்த சொத்தா இந்த ரெட்டை தலையை எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி தான். ஆமாம். இதில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு ஜான் விஜய் வந்து பணக்காரனாக காட்டுறாங்க, இன்னொருத்தர் வந்துட்டு நார்மலாக காட்டுறாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தோன்னா அதில் ஒரு ட்விஸ்ட்டு, அவரே வந்து ஒரு பெரிய டான் மாதிரி காட்டி ஃபினிஷ் பண்ணுறாங்க. பேராசை பெருநஷ்டம் அப்படின்ற மாதிரி அந்த ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு அந்த புத்தா கோட்டை போட்டு முடிக்கிறாங்க. இதான் கிளைமேக்ஸ். யார் அவங்க ஒரு வில்லி அது ஆக்சுவலி. ஏன்னா அவங்க லவ் பண்ணுறாங்க, அவங்க தான் ஏற்றி விட்றாங்க, நம்மளுக்கு வந்து பணம் தான் பெருசு அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால இவர் வந்து அந்த ஹீரோ கேரக்டர் வந்து திருப்பி போயிட்டு அந்த பணத்துக்காக இது பண்ணி ரெடி பண்ணி போயிட்டே இருக்காரு. அவங்களும் ஒரு வில்லி கேரக்டர் மாதிரி தான். அந்த லவ் நோக்கி இவர் பண்ணுறாரு, எல்லாத்தையுமே பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. நல்லா பண்ணிடுறாங்க எல்லாருமே. ஆக்டிங் ஜான் விஜய் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு போலீஸாக வராரு, அவரோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அவர் நல்லா கவுண்டரு பயங்கரமாக அடிக்கிறாரு, அதெல்லாம் நல்லா இருக்குது. ஒர்க் அவுட் ஆகிருக்கு. திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் காட்டுறாங்க, நல்லா இருக்குது. சர்ப்ரைஸாக இருக்குது. நிறைய சீன்ஸ் வந்து டக்குன்னு சர்ப்ரைஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது டக்குன்னு என்னடா இது இப்படி வருது அந்த சீன்ஸ்லாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரினா குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி கிடையாது. பட் வந்து எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்குறாங்க. 16+ தானே இது, அதனால் குழந்தைங்களாம் வந்து பார்க்கும்போது அவாய்ட் பண்ணிக்கலாம். கிறிஸ்மஸ்க்கு ஏற்ற படம் தான், வந்து என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் எல்லாருமே. ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்ஸ். எப்பா லேட்டு ரிலீஸ்னா கொஞ்சம் ப்ரொடியூஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு, ஓகேவா? அதையும் ப்ராப்ளத்தெல்லாம் ஒழிச்சு இன்னைக்கு பாரு ஏசப்பா பிறந்த நாள்ல இந்த படத்தை பிறக்க வச்சுட்டாங்க, ஓகேவா? நம்ம என்னைக்குமே நெகட்டிவ் பேசணும்னா நாளைக்கு சோத்துக்கு கூட நமக்கு வழி இல்லாம போயிடும். அதனால என்னைக்குமே இனிமையா பேசி இருக்கிற சோத்தை சாப்பிட்டுட்டு ஆசைப்படாம ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு அதை ஒதுக்கி வச்சுட்டு ரெட்டத்தலை மாதிரி படத்தை பாருங்க. போட்டுறீங்களா? பாட்டு பாடிடலாமா? ரெடியா எல்லாருமே? ரெட்டத்தலை அருண் விஜய் நம்பர் ஒன் அருண் விஜய் ஹேண்ட்ஸம் பாய் அருண் விஜய் ஸ்டைலிஷ் காய் அருண் விஜய் ஆல்வேஸ் மாஸ் ஸ்டார் ஆக்டர் அருண் விஜய் அருண் விஜய் ரெட்டத்தலை டபுள் கெட்டப்பில் வந்திருக்காரு. ஒத்த தலைக்கு தேட்டர் பயங்கர வைபாக இருக்கும். ரெட்டத்தலையாக வந்திருக்காரு, இன்னும் செம்ம வைபாக இருந்துச்சு. ரெண்டு கெட்டப்லேயுமே பயங்கரமாக இருக்கார் பார்க்குறதுக்கு. பர்ஃபார்மன்ஸில் பின்னிருக்காரு சொல்லலாம். ஹீரோயின் ரெண்டு பேருமே பார்க்க ஸ்க்ரீனில் ரொம்ப சூப்பராக இருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேருமே செம அழகாக இருக்காங்கன்றதால ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஃபைட் சீன்ஸ்லாம் அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்காரு பர்ஃபார்மன்ஸு. ஏன்னா இவர் ஏற்கனவே ஆக்ஷன்லாம் பயங்கரமாக தான் பண்ணுவார், இதில் இன்னும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. தனுஷ் பாடின பாட்டு ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு. அது வந்து அருண் விஜய்க்காக அவர் பாடி கொடுத்துருக்காரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த சாங்கு. ஓவராலாக படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அந்த அருண் விஜயுமே பெரிய டானு, இந்த அருண் விஜயும் பெரிய டானுன்னு தான் காட்டியிருக்காங்க. ஆக மொத்தம் ரெண்டு டான் நடிச்சிருக்காங்க. அதனால தான் ரெட்டத்தலை. படம் சூப்பராக இருக்குது. செம